ஃபேமிலியாக ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிருக்கோம். பட் ஸ்டே பண்ணி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். 3 டேஸுமே கோவில் ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். வாங்க எந்தெந்த பிளேஸ்ன்னு சொல்கிறேன். நான் பசங்க ஹஸ்பண்ட் 4 பேரும் கார்லேயே கிளம்பி வந்துட்டோம். அத்தை மாமாக்கு ட்ரெயினில் டிக்கெட் போட்டு நைட் கிளம்பி ஃப்ரைடே மார்னிங் கிளம்பி வந்தாங்க. நாங்கள் பிளான் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சி. அங்கே கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த கோயிலெலாம் விசிட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்டே இருந்து இப்போ தான் போகணும்னு முடிவெடுத்து டக்குன்னு கிளம்பி வந்தோம். எந்த கோயிலுமே கூட்டம் பெருசாக இல்லை. ஸோ சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். என் பசங்களோட தான் வந்து பார்க்கணுன்னு இருந்திருக்கு. இவரை சந்தோஷமாக பார்த்து கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இந்த 3 நாள் ட்ரிப்பில் எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விஷயம் மீனாட்சி அம்மன் கோயிலேயே நடந்தது. கியூவில் எல்லாரும் நிற்கிறாங்க. பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் மட்டும் எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு, எங்களுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி கியூவை ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. ட்ரெயின் 8 o'clockன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளேயே 7 o'clock வரைக்கும் இருக்காங்க. அது எப்படி அவங்களால சொல்ல முடியுதுன்னு தெரியல. எல்லாருமே கியூவில் நின்று கஷ்டப்பட்டு தான் சாமியை பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இந்த கோயிலையும் எங்களுக்கு நடந்துச்சு. தாயாரை பார்க்கும்போது கியூவில் நின்னோம். அங்கேயும் எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆகிடுச்சு, வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் 2 பேர் வந்து சாமியை ஒழுங்காகவே கும்பிட விடலை. முன்னாடி நின்ன ஃபேமிலியும் அவங்கள விடவே இல்லை. சாமி பார்த்து முடிச்சதும் அவங்க ரிலாக்ஸாக போன மாதிரி தான் தெரிஞ்சுது. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கேட்குறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி நடந்திருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒன் டைமாவது விசிட் பண்ணிட்டு வந்துருங்க. மூவியில் வந்தது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் பேசிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அத்தை மாமாவுக்கு திருச்சியிலேருந்து ட்ரெயின் புக் பண்ணியாச்சு. நாங்கள் 4 மணிக்கு மேலே ஊருக்கு கிளம்பிட்டோம். சென்னைக்கு வர வழியில் லைட்டாக மழை பெஞ்சது. அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே சென்னை ரீச் ஆயாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.